ஹாய் பசங்களா, இன்றைக்கி நான் உங்களுக்காக சூப்பரான ஒரு ட்ராயிங் டுட்டோரியல் கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம நாய்க்குட்டி எப்படி வர்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு நாய்க்குட்டியை தான் நம்ம வரைய போகிறோம். நான் உங்கள் ரெனி அண்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எப்பவும் போல் ஒரு வட்டத்துலேருந்து ஆரம்பிங்க. வட்டம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதோட உடம்புக்கான பிளாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இதை ஒரு லைன் வரைஞ்சி ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஏன் இதை ரெண்டாக பிரிக்கிறோன்னா அதோட நடுப்பகுதியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். இப்போ நமக்கு அதோட தலையில் கண்ணும் மூக்கும் வரையணும். அதுக்கான பகுதிகளை பிரிச்சுக்கலாம். மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன். ஸோ இந்த இடத்துல தான் நாம் அதோட கண்ணும் மூக்கும் வரைய போகிறோம். இந்த மாதிரி பிரிக்கும் போது நம்மளால் ஈஸியாக நம்ம வரைய போகிற ட்ராயிங்கோட பார்ட்ஸ் எங்கெல்லாம் வருதுன்றத இமேஜின் பண்ணிக்க முடியும். அடுத்து நம்ம நாய்க்குட்டியோட காது வரைய போகிறோம். இந்த காது வரைகிறதுக்கு நம்ம வழக்கமாக பண்ணுற மாதிரி வட்டங்களை வச்சு பாகங்களை பிரிக்கக்கூடாது. இது கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறான அமைப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் சாஞ்சி இருக்க மாதிரியான செவ்வகத்தை வரைய போகிறோம். இடது பக்கம் ஒன்றும் வலது பக்கம் ஒன்றும் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நமக்கு ஓரளவுக்கு நாய்க்குட்டி மாதிரி இருக்கிறதுக்கான பேசிக் ஷேப் அமைப்பு நமக்கு கிடச்சிருச்சு. இது நாம் இன்னும் கொஞ்சம் மெருகேற்ற போகிறோம். வீடியோக்கு இடையில் நான் கொஞ்சம் தமிழ் வார்த்தைகளை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். உங்களுக்கு அதுக்கான அர்த்தம் புரியல அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்டு அது என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு அமைப்புனா என்னென்னு தெரியாமல் இருக்கலாம், மெருகேற்றுறதுனா என்னென்னு தெரியாமல் இருக்கலாம், உதாரணம் அப்படின்னாவே என்னென்னு தெரியாமல் இருக்கலாம். இந்த மாதிரியான வார்த்தைகளை பக்கத்தில் யாராவது பெரியவங்க இருந்தால் அவங்கக்கிட்ட கேட்டு என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டெப்பில் லைன்ஸு உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த ஸ்டெப்பில் நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணுறோமோ நம்ம அடுத்த ஸ்டெப்பில் அதை திருத்திக்க முடியும். ஸோ பென்சிலை பேப்பரில் வைக்கிறதுக்கு பயப்படாதீங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் அப்படின்ற ஒரு பழமொழியை உங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பழக தான் ஒருத்தருக்கு அந்த கலை கைவந்த கலையாக மாறும். ஆரம்பத்தில் நம்ம தப்பு பண்ணலாம், அது திரும்ப நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது உங்களோட மசில் மெமரி, உங்களோட பிரெயினில் ஸ்டோர் ஆகிடும். நான் இப்போ வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை நிறுத்திட்டு பாஸ் பண்ணிவிட்டு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரெஸ்யூம் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட இப்போ நாய்க்குட்டியோட அவுட்டர் லைன் ரெடியாக இருக்குது, தயாராக இருக்குது. அடுத்து நாம் இதுக்கு கலர் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம நாய்க்குட்டிக்கு ஒரு பேசிக்கான கலர் கொடுத்து முடிச்சாச்சு. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். அது என்னது அப்படின்னா ஷேடிங் அப்படின்றது வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம ஒரு பொருளை பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? லைட், வெளிச்சம் இருந்தால் தான் நம்ம ஒரு பொருளை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு சூரியன் தான் நமக்கு இருக்க ஒரு பெரிய வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு பொருள். கரெக்டாக ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்து மேலே சூரிய வெளிச்சம் காலையில் படும்போது அந்த மரத்தினுடைய நிழல் கொஞ்சம் நீளமாக தெரியும். அதாவது சூரியன் இருக்க திசைக்கு எதிர்பக்கமாக ஆப்போசிட் சைடில் நமக்கு தெரியும். கரெக்டுங்களா? அதே மரத்தை நீங்கள் மத்தியான நேரங்களில் பார்க்கும்போது
தெரியாது, மரத்துக்கு நேர் கீழே தெரியும். சூரியன் நமக்கு தலைக்கு மேலே இருக்குது அப்படின்னா நம்ம கால் கிட்ட அந்த நிழல் தெரியும். அதே மரத்தை நீங்கள் சாயங்காலம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதோட திசை மாறி இருக்கும். காலையில் தெரிஞ்ச திசைக்கு எதிர் திசைக்கு அது மாறி இருக்கும். இப்படி தான் சூரிய வெளிச்சம் ஒரு பொருள் மேலே படும்போது அதோட நிழல் இருக்குது இல்லையா, அந்த நிழல் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம நாய்க்குட்டிக்கு அந்த ஷேடிங் கொடுக்கலாம், நிழல் வரைவோம். நாய்க்குட்டிக்கும் அதை சுற்றி இருக்க பொருட்களுக்கும் நீங்கள் ஒரு திசையில் நிழலை வரைய போகிறேன்னு நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதே திசையில் தான் மற்ற பொருட்களுக்குமே நீங்கள் நிழலை வரையணும். ஓகேவா? அவ்வளோதான். நம்ம இப்போது அழகான நாய்க்குட்டியை வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ அந்த நாய்க்குட்டிக்கு உயிர் வந்தால் எப்படி இருக்கும்? ஆத்தாடி, நிஜமாகவே குலைக்குது. வாழ்த்துக்கள் பசங்களா, ரொம்ப அழகாக என் கூட சேர்ந்து நாய்க்குட்டியை எப்படி வரையுதுன்னு கற்றுக்கிட்டீங்க. மறக்காதீங்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த நீங்கள் வரைஞ்ச நாய்க்குட்டி கொஞ்சம் நல்லா வரலனாலும் பரவாயில்ல, தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களால் நிறைய ட்ராயிங்ஸை நல்லா ஈஸியாக வரைய முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் நாய்க்குட்டி எப்படி வரைகிறதுன்றதை கற்றுக் கொடுங்க. இன்றைக்கி ட்ராயிங் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இனிப்பு மற்றும் ஐஸ்கிரீம்ஸ் எப்படி வரைகிறது அப்படின்றத அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் நான் உங்கள் ரெனிஷ். நீங்கள் பார்த்துட்டு இருந்தது ட்ரா வித் ரெனி. பாய்.